கமகமன்னு வெங்காய குருமா லெஸ் தென் 20 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். இந்த மாதிரி திக் அண்ட் க்ரீமியா ஒரு முறை செஞ்சு பாருங்க. அதுவும் இந்த மாதிரி கல் தோசைக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஆஹா, அதோட டேஸ்ட் சொல்லவே முடியாதுங்க, அள்ளும். கல் தோசையாவே செஞ்சிருங்க. ஏன்னா எல்லார் வீட்லயும் தோசை சைக்கோன்னு யாராவது ஒருத்தராவது இருக்காங்க. 10 தோசை சாப்பிட்ற இடத்துல 20 தோசை சாப்பிட்டுருவாங்க, ஜாக்கிரதை. இதுக்கு ஸ்பெஷலா ஒரு மசாலா அரைச்சுக்க போறோம். என்னென்ன மசாலா நான் சேர்த்திருக்கேன்றத டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயிலா கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ரெசிபிக்கு வெங்காயம் தக்காளி நீட்டா திக்கா அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மசாலாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி மழை அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப சட்டில ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, சீரகம், சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலையை தாளிச்சிட்டு 2 பெரிய வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கலாம் தேவையில்லை. இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிட்டு தூளா கட் பண்ண புதினாவையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப இதுல அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கோங்க. இந்த குருமா இந்த மாதிரி திக்காவே செஞ்சுக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு ஓபன் பண்ணி கை நிறைய கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்கன்னா வெங்காய குருமா ரெடி. அப்புறம் என்ன, ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?